நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனில் டிஃபால்ட் மெசேஜஸ் ஆப்பை பயன்படுத்துறதுக்கு பதிலாக கூகுளோட மெசேஜஸ் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆர்கனைசேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஆட்டோ டெலிட் ஓடிபிஸ் ஆஃப்டர் 24 hours அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஆஃபில் இருந்தால் கண்டிப்பாக இதை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் ஓடிபி ரிசீவ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கூகுளோட மெசேஜஸ் ஆப்பில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை யாராவது தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதில் நிறைய ஆப்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் புதுசு இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ஆப்ஸும் இதில் டிஸ்பிளே ஆகும். அப்படி நீங்கள் ஒரு புது அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபோனில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த செக்ஷனை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அபவுட் திஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கு அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே பாருங்கள், ஆப் பெர்மிஷன் இருக்கும். இதில் சி மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் ஃபோனில் எதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே இதில் மென்ஷன் பண்ணிக்காங்க. பாருங்கள், கேமரா, கான்டாக்ட், ஸ்டோரேஜ், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி. அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபிங் நெட்வொர்க் டூல்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டிவைஸை ஃபுல்லாக வந்து ஒய்ஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி கனெக்ட் பண்ணி வைக்கும் போது அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கை யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். அப்படி ஹேக் பண்ணி உங்களுடைய நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஃபிங் நெட்வொர்க் டூல்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐக்கானோட இப்படி வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் எனேபிள் லொக்கேஷன் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஹவு டு யூ அப்ரோச் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க, லேட்டர். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், சரிங்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட் கனெக்டட் டு வைஃபை. இப்போ உங்கள் டிவைஸ் வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், ஸ்கேன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய மொபைல் டேட்டாவோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஸோ அந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஓப்பன் போர்ட், ரவுட்டர் வல்னரபிலிட்டி, ரவுட்டர், அதுக்கப்புறம் ஃபைண்ட் ஹிடன் கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி இருக்குது. அப்புறம் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃப்ரீயாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ரீமியம் பேக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வைஃபை ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேக் ஆன் லேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நீங்கள் யார் நம்ம நெட்வொர்க்காக பயன்படுத்துகிறா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோஷியல் ஆப்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ நீங்கள் ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஃபோனில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரௌசர் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும், எதில் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண அப்படின்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ கூகுள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூகுளை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வெப்பேஜ் இருக்குது, லிங்க் தான், எல்லாமே லிங்க் தான். இப்போ வந்து நான் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறேன். உதாரணத்துக்கு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இந்த இதில் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், இவங்களே கேட்குறாங்க எந்த ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, சாம்சங் இருக்குது, எட்ஜ் இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, ஒபேரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர் ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரோமை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறேன். போயிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஒரு சாய்ஸ் கொடுத்தது எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் முன்னாடி செலக்ட் பண்ணதால டைரெக்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னொன்றையும் பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆப்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலர் ஐடி, ஸ்பேம் ஆப், எஸ்எம்எஸ் இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதிகள், இதர வசதிகளும் இதில் இருக்குது. உங்கள் ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறீங்க. அச்சோ முக்கியமான நோட்டிஃபிகேஷன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேனே, இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, வழக்கமாக இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ணால் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, நீங்கள் இந்த இதை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான். ஒருவேளை இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. சப்போஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணதால ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் செட் பண்ண விருப்பப்படலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, போனதுக்கப்புறம் ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஸ்மிஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல. ஸோ இங்கே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செட்டிங் தான். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சாட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது. இதை நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த இமேஜ், வீடியோ இது எல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனோட கேலரியில் அது டிஸ்பிளே ஆகும். அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த செட்டிங் தீர்மானிக்கும். இது இப்போ ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனோட கேலரியில் அது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். ஸோ பெரும்பாலான நபர்கள் வந்து விருப்பப்படுவாங்க ஃபோனோட கேலரியில் போய்ட்டு சேவ் ஆயிடணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை இப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் இமேஜை பார்த்து ரசிச்சுக்கலாம். இமேஜ் மட்டும் இல்லை, வீடியோவையும் பார்த்து ரசிச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டிங் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் கீழே போங்க. ஆல்ரெடி நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே நிறைய வாட்டி போயிருப்பீங்க, மறுபடியும் அதை சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால் டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் உங்கள் ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து கிடக்குது. சரிங்களா, அப்படி அந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கிடக்கும் போது உங்களுக்கு தெரியாது நம்ம ஃபோனுக்கு வந்து அப்டேட் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆட்டோ அப்டேட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எப்போல்லாம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைங்களில் என்ன ஒன்றா அந்த புது அப்டேட் வந்து அப்டேட் ஆகிடும். அந்த புது விஷயம் கூட சிஸ்டம் அப்டேட் கொடுத்துரும். அப்படி அப்டேட் கொடுக்கும் போது புது விஷயங்களை ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங். ஸோ தேவைன்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இதை ஆன் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா சிஸ்டம் அப்டேட் எப்பப்போ வரும்னு நமக்கே தெரியாது. ஃபைனலி மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேலே இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, நிறைய பேர் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஸ்க்ரீனை மாற்றுவாங்க. எதுக்காக மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்காக மாற்றுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணணும்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணும் போது டன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப்பை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை எந்த டைரெக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், லேண்ட்ஸ்கேப்பில் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த யூடியூப்பில் அந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குமே, அதை நீங்கள் டேப் பண்ணி ஸ்க்ரீனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன், பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.